Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. முதலமைச்சர் விஜய் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களை தனிப்பட்ட விதத்தில் பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்க்குறோம். முதல் மாநாட்டில் கூட உங்களெல்லாம் வெளிப்படையாக அழைச்சாரு. அவர் வந்து திருச்சி கிழக்கில் உங்களை வந்து போட்டியிடுவதற்காக அழைத்தால் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் அமைச்சர்களை வர வேண்டும் ரொம்ப விரும்புகிறார் அவர் தனிப்பட்ட விதத்தில். ஒருவேளை திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் உங்களை போட்டியிட அழைத்தால் உங்களோட விருப்பம் என்ன? அமைச்சரவையில் நான் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை தாவேகா தரப்பில் வெளிப்படுத்தினார்கள். நான் அதில் உடன்பாடு இல்லை என்பதை தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். இப்போதும் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். அது ஏன் யூகமான கேள்வி? எல்லாமே யூகமான கேள்வி கேட்டு யூகமா பதில் சொல்லி அதை நீங்க வந்து திசை திருப்பி திரிபுவாதம் செய்து அவதூறு பரப்புவதுதான் வழக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. யூகமான கேள்விகளுக்கு இங்கு இடமில்லை. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலுமே வந்து தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி அவங்க அந்த முடிவை எடுத்துட்டாங்க. நாங்க அப்படி இந்த முடிவை நாங்க எடுத்தது இடதுசாரிகள் எப்படி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதை போல்தான் நாங்களும் ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்தோம். ஆனாலும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவையும் நாங்கள் எடுக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்த ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தமிழக எதையுமே நான் உங்கள்கிட்ட பேசல. பயணிக்கூட வாய்ப்பு இருக்கா? அப்புறம் திரும்ப ஒரு யூகமான கேள்வி இருக்கு. அது தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பேசலாம். அதை சொல்லிதான் எங்க தோழர்கள் மீண்டும் அந்த அமைச்சரவையில சேரணுங்கிற கருத்தை அந்த விவாதத்தை மீண்டும் தொடங்கினாங்க. நீங்க வந்து அதிகார பகிர்வுங்கிறது வந்து பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு கோயலிஷன், அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி முறை இங்க வந்து காலத்தின் கட்டாயம் உருவாகி இருக்கிறது. நான் என்னுடைய தேர்தல் முடிவு வெளியான உடனே என்னுடைய அறிக்கையில் அதான் சொன்னேன். தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி முறையை இன்றைக்கு விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த முடிவில் இருந்து தெரிய வருகிறது என்ற கருத்தை நான் பதிவு செய்தேன். எனவே தலைவர் சொன்னதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று எங்கள் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த விவாதத்தை மறுபடியும் தொடங்கி கட்சியின் முடிவுக்கு தலைமை கட்டுப்படுவதும் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அம்சம்தான். எப்படி தலைவர் எடுக்கிற முடிவை கட்சி கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல கட்சியில் உள்ள பெரும்பான்மையான தோழர்கள் எடுக்கிற முடிவுக்கு தலைமை உடன்படுவது என்பதும் ஜனநாயக கூறுகளுள் ஒன்று. ஆக கட்சியில் உள்ள பெரும்பாலானோர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் கட்சி தலைவராகிய நீங்களே இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்திய போது தனிப்பட்ட முறையில் என் தொடர்பான முடிவை நான் வலுவாக எடுக்க முடியும். கட்சி தொடர்பான முடிவை மறுதலித்து என் முடிவை திணிப்பது என்பது ஜனநாயகமாக இருக்க முடியாது. ஆகவே கட்சியின் பெரும்பாலான தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது காலத்தின் கட்டாயம். இதுவரையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி ஆட்சி முறை உருவானதில்லை. அது முதல் வாய்ப்பு. இதுவரையில் ஒரு அம்பேத்கர் இயக்கம் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகவில்லை. இப்போது உருவாகி இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு மாற்றம். இதை உங்களுடைய ஈகோவுக்காக, அதாவது தனிப்பட்ட முறையிலே தலைவர் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டாம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவுக்காக இந்த வாய்ப்பை மறுதளிப்பது ஏற்புடையது அல்ல என்ற கருத்தை முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வற்புறுத்திய நிலையில் இந்த நேரத்தில் கட்சிக்கு கட்டுப்படுவது என்னுடைய பொறுப்பு. தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று நான் இருந்த காலத்தில் 1999 தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று பெரும்பாலான தோழர்கள் சொன்னபோது நான் சில மாதங்கள் வரையில் அதை தள்ளி போட்டேன். பொறுமையாக உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இருந்த இந்த இயக்கம் 10 ஆண்டுகள் கழித்து தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த போது உடனடியாக அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில மாதங்கள் தள்ளி போட்டு மீண்டும் மீண்டும் பேசித்தான் கட்சி எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொண்டேன். அதேபோல இன்றைக்கும் கட்சியில் உள்ள பெரும்பாலான தோழர்கள் எடுத்த முடிவுதான் கட்சி முடிவு. எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்பதுதான் விருப்பம். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் கட்சி அதை தாண்டி சிந்திக்கிற போது கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்சியின் தலைவராக இருந்தாலும் கட்சியின் உறுப்பினர் என்கிற அந்த நிலையிலிருந்து, நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து அந்த முடிவுக்கு நான் இணங்கி இருக்கிறேன். அவ்வளவுதான்.
சார் இப்போ தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் பெரிய அளவு கொண்டாடுறாங்க அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதுக்கு அவங்களோட குரலாக தான் நீங்கள் அந்த சம்பவம் இருக்கீங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் பங்கு பெறலாம் அப்படின்னா அவங்களோட விருப்பம் என்ன? உள்ளாட்சி தேர்தல் வரட்டும். திமுக தலைமையில் ஏதாவது இயக்கங்களுக்கோ போராட்டங்களுக்கோ நடைபெற இருக்கா? அதில் உங்களுடைய பங்களிப்பு டிஜிட்டல் பங்களிப்பு எப்படி இருக்கும்? மதச்சார்பற்ற இதெல்லாம் அந்த சூழல்ல கேள்வி கேளுங்க. நன்றி. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.